பிரச்சார நிகழ்ச்சி இங்கே நடைபெறுகிறது. இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குகிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேனி மாவட்ட செயலாளர் தம்பி சந்திரன் அவர்களே, இந்த கூட்டத்துக்கு முன்னிலை ஏற்றிருக்கின்ற மதுரை புறநகர் மாவட்ட செயலாளர், வடக்கு தெற்கு மாவட்ட செயலாளர் என்னுடைய அருமை தம்பி வழக்கறிஞர் கதிரேசன் அவர்களே, மாவட்ட செயலாளர், இந்த மைக்கோட வேற ஏதோ மைக்கை இணைச்சிருக்காங்க, அதை கொஞ்சம் நிறுத்துங்க. இல்ல இல்ல, வெளியுள்ள மைக்கை கொண்டாந்து பக்கத்தில் இணைச்சிருக்காங்க. மாநில காங்கிரஸ் கட்சியின் முக்கியமான தலைவரும் சொன்ன காலங்க எடுக்க முடியாது, சொன்ன காலங்க பேச முடியல, பார்த்துட்டு மாதிரி இது பண்ணி பேரூராட்சி தலைவருமான மதிப்புக்குரிய குருசாமி அவர்களே, அதெல்லாம் பேச முடியாது, சும்மா இருங்க. மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான எனது அன்பு சகோதரர் AKT ராஜா அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் என் இனிய தோழர் காளிதாஸ் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பேரூராட்சி தலைவர் சகோதரர் குருசாமி அவர்களே, மாநில செயலாளர்களில் ஒருவரான சகோதரர் விஜய் பிரபாகரன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் என் அன்பு சகோதரர் இன்குலாப் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்டிருக்கின்ற 6 கூட்டணி கட்சிகளினுடைய நிர்வாகிகளே, பல்லாயிரக்கணக்கிலே திரண்டிருக்கின்ற பொதுமக்களே, 6 கட்சிகளினுடைய எனது அன்புக்குரிய தோழர்களே, தொண்டர்களே, பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி ஊடகங்களின் நண்பர்களே, நான் இந்த உசிலம்பட்டியில் இதே இடத்தில் நூற்றுக்கணக்கான முறை பேசியிருக்கிறேன். 1973 வருடம் அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இடைத்தேர்தலிலே, திண்டுக்கல் இடைத்தேர்தலில் போட்டியிட்ட மாயத்தேவர் அவர்கள் போட்டியிட்ட போது, இப்பொழுது திமுகவில் இருப்பவரும் நாங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்க வேண்டிய நிலைமைக்கு கொலைப்படி சுமத்தப்பட்டு வெளியேறிய வேளையில் எங்களோடு கரம் கோர்த்தவருமான அன்பு சகோதரர் பொன் முத்துராமலிங்கம் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக போட்டியிட்டார். நான் அப்பொழுது மாநில மாணவரணி இணை செயலாளர், நெல்லை கூட்டுறவு மத்திய வங்கியினுடைய தலைவர். 500 மாணவர்களோடு வந்து அணைப்பட்டியிலே ஒரு கொட்டகை போட்டு தங்கிக் கொண்டு ஊர் ஊராக ஓட்டு கேட்டோம். 73 எத்தனை வருஷம் ஆயிற்று. அப்பொழுது இதே பஸ் ஸ்டாண்டுக்கு, உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரில் இந்த மாதிரி ஒரு வேன் மேல ஏறி நின்றுட்டு 1 மணி நேரம் பேசினேன். உணர்ச்சி கொந்தளிப்பாக பேசினேன். அண்ணன் கோசி மணி இந்த உசிலம்பட்டி பொறுப்பில் இருந்தார். அண்ணன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்களில் ஒருவராக இருப்பவரும் என்னோடு வேலூர் ஜெயிலில் இருந்தவருமான அண்ணன் கோசிமணி அவர்கள் இங்கே தங்கியிருந்தார்கள். அந்த தேர்தலில் டெபாசிட் திமுக பறிகொடுக்க வேண்டிய நிலையில் சில 1000 ஓட்டு வித்தியாசத்திலே டெபாசிட் கிடைத்து தப்பித்தது. மாயத்தேவர் லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்திலே அதிலே ஜெயித்தார். 1973 ஏறத்தாழ 43 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உசிலம்பட்டியில் மாணவர் தலைவராக வந்து 1 மணி நேரம் பேசினேன். அதன் பிறகு
1993 என்னை திமுகவில் இருந்து கொலைப்பழி சுமத்தி என்னை அண்ணன் கலைஞர் அவர்கள் வெளியேற்றிய போது அக்டோபர் 18 1993 இதே இடத்தில் ஒரு ஸ்வீட் கடை இனிப்பகம் திறந்து வைத்து நான் பேசிவிட்டு போனேன். அதன் பிறகு 2006 முல்லை பெரியாறு அணையை கேரளாக்காரன் உடைக்கப் போகிறார் என்ற ஆபத்தை தடுப்பதற்காக டிசம்பர் 18 மதுரை மாநகரில் இன்று வேட்பாளராக மதுரை தெற்கில் போட்டியிடுகிற எனது அருமை தம்பி புதூர் பூமிநாதன் ஏற்பாட்டில் அங்கே இருந்து புறப்பட்டு கால்நடையாக 10,000 பேரோடு நான் நடந்து வந்தேன். அப்பொழுது அந்த தொண்டர் படையை வழிநடத்தி வந்தவர்தான் இன்றைக்கு தொகுதியிலே வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிற என்னுடைய ஆறுயிர் தம்பி பாஸ்கர சேதுபதி அவர்கள். இந்த உசிலம்பட்டிக்கு வரும்போது நல்ல வெயில் நேரம். இங்கே இதே சிலைக்கு பக்கத்தில் முல்லை பெரியாரை பற்றி நான் பேசினேன். எல்லா கட்சி தலைவர்களும் எனக்கு மாலை போட்டார்கள். இந்த உசிலம்பட்டியிலே உள்ள திமுக, அதிமுக, காங்கிரஸ், ஃபார்வர்ட் பிளாக், கம்யூனிஸ்டுகள் எல்லோருமே வந்து போட்டார்கள். ஏனென்றால் நான் அரசியலுக்காக வரவில்லை, ஓட்டு கேட்டு வரவில்லை. நம்ம 5 ஜில்லா அழிஞ்சு போயிருமே, பஞ்ச பிரதேசமாகுமே, அவன் கேரளாக்கார அணையை உடைத்தால் பிறகு இந்த 5 மாவட்ட மக்கள் இங்கே வாழ முடியாது, எங்கேயாவது பஞ்ச பிழைக்கத்தான் போகணும். அப்பொழுது இங்கே ஏற்பட போகிற நிலைமை பசியும் பட்டினியும், அதன் விளைவாக கொலையும் கொள்ளையும் களவும் தான் நடக்கும். எனவே இந்த பகுதி மக்களுக்கு ஒரு துன்பம் நேரக்கூடாது என்று அப்படி போராடி வந்த வேளையில் இங்கே உசிலம்பட்டியில கூட்டம் ராத்திரி தான் போட்டோம், ஞாபகம் வருது. அதை போல இன்றைக்கு முல்லை பெரியாறு அணைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பாதுகாப்பு கிடைச்சிருக்கு. முதலமைச்சர் அவர்கள் வழக்கை முறையாக நடத்தி இருக்கிறார்கள், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் 10 லட்சம் மக்களை தயாரித்து 8 வருஷம் தயார்படுத்தியவன் அடியேன் வைகோ என்பதை யாரும் மறக்க முடியாது, மறுக்க முடியாது. கம்பம் அப்பாஸ் அவர்களை அழைத்துக் கொண்டு 658 கிராமத்துக்கு நான் போனேன். எல்லா கட்சிக்காரர்களை அழைச்சு கட்சி குடியெல்லாம் நான் கட்டாம, கட்சிக்கு ஓட்டும் கேட்காம, தேர்தல் வரும்போது நீங்க யாருக்கு வேணா முடிவெடுத்து ஓட்டு போட்டுக்கிடுங்க. இப்ப வீட்டுக்கு ஒரு வாலிப பிள்ளை வடைஞ்சு நம்ம அணைய காப்பாத்தலன்னா அழிஞ்சு போயிருவோம். சர்க்கார் காப்பாத்தாது, கோர்ட்ல போயிருக்கோம், அவன் உடைச்சிட்டு போயிருவான். கோர்ட் ஒரு பக்கம் இருக்கும்,